Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் என் அருமை சகோதரரும் நண்பரும் ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord. இந்த கொரோனா தாக்கப்பட்ட நாட்களிலே அநேக மக்களுக்கு ஆறுதலை சொல்லும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய், இந்த லாக்டவுன் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து Praise the Lord ஆராதனையும் கர்த்தருடைய வார்த்தையும் யூடியூப் மூலியமாக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து வருகிற என் தேவனுடைய ஊழியருக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவர் 500வது நாளை பார்க்கிறார் என்று பார்க்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரைட் ஃப்ரம் டே 1 ஒரு நாள் தவறாமல் மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், மக்களுக்கு வாழ்க்கையை சொல்ல வேண்டும், ஆராதனையின் மூலியமாய் அவரை உற்சாகப்படுத்த வேண்டும், சோர்ந்து போயிருக்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட தன்னுடைய வேலைகளை பார்க்காமல் தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் மத்தியிலே ஜனங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப்ல ஆராதனையும் வார்த்தையும் பகிர்ந்து கொண்ட அருமையான டாக்டர் சாமுவேல் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 500வது நாளிலே கர்த்தர் அவரை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து இதுவரைக்கும் அவரை பயன்படுத்ததை விட வல்லமையை வரும் நாட்களிலே கர்த்தர் பயன்படுத்துவாராக. யோவான் 1:50 படி இதிலும் மேலானவைகளை காணும்படியாய் அதிசயங்களை கர்த்தர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யாபேசின் எல்லைகளை பெரிதாக்கினதை போல ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி பிரைஸ் தி லார்ட் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். ஆத்துமாக்கள் மேல் இத்தனை ஒரு பாரம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆத்தும பாரத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களும் குடும்பமாய் செய்து வருகிற இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் கர்த்தர் தாமே வரும் நாட்களிலே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், ஓனை பெருகவே பெருகச் செய்வேன் என்ற வார்த்தையின்படியாய் ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. ஒரு விசை ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, அருமையான டாக்டர் சாமுவேல் அவர்களுக்காக நன்றி. 500வது நாளை ஆண்டவரே இந்த லாக்டவுன் டைம்ல ஒரு நாளும் தவற விடாமல் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆராதனை மூலியமாக வார்த்தையின் மூலியமாக ஜனங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே இன்றைக்கு உற்சாகமான ஊழியத்தை செய்து மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து வருகிற இந்த யூடியூப் சேனலுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய தாசனுடைய ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்னுமா இந்த வல்லமைய வரும் காலங்களிலே மகனை எடுத்து பயன்படுத்துவீராக. தாவீதை போல வர வர பலனடைய, ஈசாக்கை போல வர வர விருத்தி அடைய, யோசபாத்தை போல பெரிய பெரிய பெரியவனாக கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. மகனுடைய தலையை உயர்த்தும், மகனுடைய கொம்பை உயர்த்தும், மகனுடைய பாதைகளை உயர்த்தும். ஆண்டவரே கர்த்தாவே, தேவன் தாமே மகனையும் குடும்பத்தின் ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you Dr. Samuel. கர்த்தர் இதை விட இதுவரைக்கும் நடந்ததை விட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். God bless you. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினால எங்கள் அன்பு சகோதரன் அமர்தராஜ் சாமுவேல் அவர்களை என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் வாழ்த்துகிறேன். அன்பு சகோதரனை எனக்கு கிட்டத்தட்ட 15 வருடங்களாக நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய திருமணத்திற்கும் நான் சென்றிருக்கிறேன். அவருடைய துணைவியார் என்னுடைய ஓய்வு நாள் பாடசாலையினுடைய மாணவி என்று சொல்லுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அவர்களை இணைத்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை அவர் எனக்கு நல்ல ஒரு நண்பராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார். ஆரம்ப காலத்திலே அவர் என்னை அதிகமான இடங்களிலே ஊழியத்திற்கு என்னை கொண்டு போய் உபயோகப்படுத்தின நாட்களை நான் மறக்கவே முடியாது. ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவரை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்மையாகவே ஆண்டவர் மோசேயை சொன்னார், என் வீட்டிலே அவன் எங்கும் உண்மையுள்ளவன் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய ஒரு மனிதர் என்று நான் அவரை சொல்லுவதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். தூய்மையான இருதயம் கொண்டவர், கர்த்தரை ஆராதிக்கிற பண்பு கொண்டவர், தான் மாத்திரமல்ல தன்னுடைய குடும்பத்தையும் ஆராதிக்க வைத்து அந்த லாக்டவுன் பீரியட்களிலே கிட்டத்தட்ட 500 வீடியோக்களை அவர் போட்டது மாத்திரமில்லாதபடி ஜனங்களையும் ஆராதிக்க வைத்து ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரை நான் இந்த வசனத்தின் மூலமாக வாழ்த்த விரும்புகிறேன். ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான், லீபனை போல வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும்.
அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும் என்ற அந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் அவரை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேலுக்கு பனியை போல கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பனி என்று சொன்னாலே அது ஆசீர்வாதம் தான் என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும். எந்தெந்த நாடுகளிலே பனி அதிகமாக இருக்கிறதோ, பனி இருக்கிற நாடுகளிலே அதிகமான செழுமைகள் இருக்கிறது, கொழுமைகள் இருக்கிறது. அதுபோல கர்த்தர் அவரை செழுமையாக ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்துவார். அங்கே வேதம் சொல்கிறது, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். ஏன் என்று சொன்னால், இந்த லீலி புஷ்பம் என்கிற அந்த செடியிலே ஒரு தடவை ஒரு பூ வந்து விட்டால் அந்த செடியானது 365 நாளும் பூக்களை பூத்து கொண்டே இருக்கும். அதனால்தான் இங்கே பார்க்கும்போது இது வேத வசனத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அங்கே ஆண்டவருக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. இந்த லீலி புஷ்பத்தை போல என் அன்பு சகோதரன் அவர் மலர்ந்து கொண்டே இருப்பார். அவருடைய ஊழியங்கள் படர்ந்து கொண்டே இருக்கும். அவர் இன்னும் வாசனை வீசிக்கொண்டே இருப்பார். இன்னும் ஆண்டவர் வருகிறவரை மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டே இருப்பார். இன்னும் கர்த்தரவரை இன்னும் பல பேருக்கு கர்த்தரவரை பிரயோஜனப்படுத்தி கொடுப்பார். அவருடைய குடும்பம் ஒரு மகிமையின் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் இன்னும் சிறந்து விளங்க என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அவரை மனதார வாழ்த்துகிறேன். என் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவரோடும் அவருடைய குடும்பத்தோடும் அவருடைய ஊழியத்தோடும் நிச்சயமாய் ஆண்டவர் இருந்து அவரை ஆசீர்வதிப்பார். ஆமென். Praise the Lord. சாமுவேல் அமிர்தராஜ் என்னோட அக்கா மகன், நான் பெரிய மாமா. அமிர்தராஜ் சின்ன வயசில் பேசி ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஸ்லோ, டோட்டரமாக மாணுவான். அந்த மாதிரி இருந்தவன் இன்னைக்கு கடவுளுடைய கிருபையினால அவருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்யத்தக்க கிருபை அவனுக்கு கடவுள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மாமா இந்த விஷயத்தில் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. பேசுறதுக்கு கூச்சப்படுவான், பாட்டு பாடுறதுக்கு கூச்சப்படுவான். பேசுகிறா இந்த வசனம் சொல்கிறா, இந்த பாட்டை பாடுறா, அது பண்ணுறா, இது பண்ணுறான்னு அவனை செம்ம என்கரேஜ். அமிர்தராஜ் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி கரெக்டாக 10 நாள்லேயே மாமா இறந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இருந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணி 10 நாள் மாமா இறந்துட்டாங்க. உள்ள இந்த மாதிரி ஊழியம் செய்கிறத அவங்க பார்க்கவே இல்லை. ரொம்ப அது ஒரு இது பரவாயில்ல. அவங்களுடைய ஜெபம், எங்கள் அக்கா மாமாவோடைய ஜெபம் இவனை நல்ல ஒரு கடவுளை துதிக்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்த பாக்கியத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றியோடு துதிக்கிறேன். நம்ம மென்மேலும் அவன் அந்த ஊழியத்தில் வளரணும், இந்த ஊழியத்தில் அவனை மாதிரி பிள்ளைகள் வரணும். அதுதான் என்னோட ஆசை. ஆமென். என் அருமை சகோதரர் அருள் திரு சாமுவேல் அமிர்தராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயின் காரணத்தால் அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கு நாட்களிலே தங்களின் இறைப்பணி எவ்வித தடையுமின்றி மக்களை சென்றடைய 500 வீடியோ 500 யூடியூப் காணொளிகளை ஆயத்தம் செய்து அற்புதமான முறையில் ஒவ்வொரு நாளும் நடத்த வழிநடத்திய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான எளிய நடையில் இறை நற்செய்தியை ஒளிபரப்ப உங்களை கடவுள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அவருடைய திராட்சை தோட்டத்தில் திறமையோடு செயல்பட ஆண்டவரின் ஆவியானவர் துணை என்றும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். Reverend Dr. Samuel Amirthraj, on your 500 release of your YouTube video, I pray God's mighty power and abundant blessings be upon you for the extension of His kingdom. Dear Samuel, I wish that you become a channel of blessing more powerfully than now. All the best. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் அமிர்தராஜ் அவர்களுக்காக
அவருடைய ஊழியங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரர் அவர்களை நான் கடந்த 96வது ஆண்டிலிருந்து நன்றாக அறிவேன். சென்னை ICF தொழிற்சாலையிலே 96 முதல் 98 வரை நடந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கில் நானும் அவரும் ஒன்றாக பயிற்சி எடுத்தோம். அநேக ஊழியங்களிலே நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம். குறிப்பாக அங்கே நடைபெற்ற வருடாந்திர கிறிஸ்மஸ் விழாக்களிலே மிக உற்சாகத்தோடு கூட சகோதரர் அவர்கள் ஊழியங்களை அவர்கள் செய்வார்கள். குறிப்பாக ஆராதனை மற்றும் இசை ஊழியங்களை அவர்கள் பொறுப்பெடுத்து மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த நாட்களை நான் இன்றைக்கும் நினைவு கூறுகிறேன். பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சின்ன கீபோர்டு இருக்குல்ல, அந்த கீபோர்டில் தான் அவர் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய இந்த இசை பயணத்தை ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அநேகருக்கு இசை கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக, குறிப்பாக என்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களிலே அவர் கீபோர்டு ஆசிரியராக இருந்து மிக சிறப்பாக கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். குறிப்பாக கடந்த லாக்டவுன் நாட்களிலே வேலையோடு கூட நேரம் எடுத்து அயராது உழைத்து ஆன்லைனிலே ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக இசையோடு கூடிய துதி ஆராதனையையும் நல்ல தேவ வார்த்தைகள் அடங்கிய தேவ செய்தியையும் இந்த ஆன்லைன் நிகழ்ச்சிகளிலே அவர் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய சாட்சிகள் அநேகரை ஆசீர்வதித்திருக்கின்றன. தன்னுடைய சரீரத்திலே பல பலவீனங்கள் காணப்பட்டாலும் எதையும் வெளியே காண்பித்துக் கொள்ளாதபடிக்கு தேவன் மேல் உறுதியான நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தொடர்ந்து உற்சாகத்தோடு வைராகியத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தேவதாசன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய இந்த ஆன்லைன் நிகழ்ச்சிகள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 8ஆம் தேதி 500வது நிகழ்ச்சியை இந்த ஆன்லைன் மூலமாக அவர் கொடுக்க இருக்கிறார்கள். இந்த 500வது நிகழ்ச்சியை தேவனாகிய கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் மனதார அவரை ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து அவருக்கு நல்ல சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அநேக லட்சங்களுக்கு அவரை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவாராக என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 2:8 அநேக ஆத்துமாக்களை அவருக்கு கொள்ளைபொருளாய் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவாராக. தொடர்ந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரர்களுக்கு என் மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். Praise be to God. It gives me immense pleasure to wish and congratulate our Pastor Samuel on his 500th video release. Indeed, his online ministry of prayer songs, worship and word of God has touched many people and has also won many souls for the kingdom of God. Thank you, Pastor, for being a blessing to many. May the good Lord bless you, your family and your ministry 1,000-fold. Keep doing the good work. Thank you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளில் அன்பு மகன் சாமுவேல் அமிர்தராஜ் அவருடைய ஊழியங்களை குறித்து நான் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு புத்தகம் பத்தாது. அந்த அளவிற்கு ஊழியங்களை வல்லமையாய் இந்த போராட்ட காலங்களிலே கூட எடுத்து செய்து வருகிற தேவ மனிதனாக அருமையான மகனை நான் பார்க்கிறேன். அவருடைய குடும்பத்தை நான் நீண்ட நாட்களாக அறிவேன், நீண்ட வருடங்களாக அறிவேன். கிட்டத்தட்ட 2 தலைமுறைகளுக்கு காலங்கள் செல்லும். அந்த அளவுக்கு அவருடைய குடும்பத்தை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் ஊழியங்களில் அநேகரை வளர்த்தவர். அவருடைய நோக்கு தொலைநோக்கு பார்வை. தன்னுடைய பிள்ளைகள் இப்படி வர வேண்டும், தன்னுடைய குடும்பம் இப்படி வர வேண்டும்,
தன்னுடைய உறவுகள் இப்படி வர வேண்டும், தன்னுடைய நண்பர்கள் இப்படி வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்கக்கூடிய அன்பின் தேவ மனுஷன். அவரோடு கூட பழகிய நாட்கள், அவரோடு இருந்த நாட்கள், அவருடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்தோடு இருந்த ஐக்கியம் என்றைக்கும் மறக்க முடியாது. அதனால்தான் அருமையான அன்பு ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் அமிர்தராஜ் அவர்களை நாங்கள் இளவயதிலே அம்மு என்று தான் அழைப்போம். இன்றைக்கும் அவர் பெரிய ஊழியக்காரராய் உலகமெங்கும் பாராட்டுக்களை பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அந்த பெயரை மறக்காமல் இருக்க முடியவில்லை. அம்மு என்று தான் இன்றைக்கும் நான், என் சகோதரன், அவரோடு நெருங்கி பழகியவர்கள் நாங்கள் அழைப்பது வழக்கம். அந்த அன்பு ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் அமிர்தராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 750 துதி ஆராதனை சாதாரண விஷயம் அல்ல. இந்த போராட்ட காலங்களில், இந்த கொரோனா காலங்களில் ஒவ்வொரு நாளையும் நாம் நடத்துவது எவ்வளவு பெரிய கடினமான காரியம் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அரசியல் பணி, அரசியலே மிகப்பெரிய பணி, அது மாத்திரமல்ல ஊழியத்திலே மிகப்பெரிய பொறுப்புகள், மிகப்பெரிய சபைகளோடு கூட தொடர்பு, மிகப்பெரிய ஐக்கியம், மிகப்பெரிய ஊழியக்காரர்களோடு கூட தொடர்பு. இவற்றுக்கு மத்தியில் நேர்த்தியாக ஆண்டவருடைய சத்தியத்தை மிக நேர்த்தியாக சொல்கிற விதமே அற்புதமாக இருக்கும். நான் கேட்கிற செய்திகள் அப்படித்தான் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஐயா, இன்றைக்கி பாஸ்டர் வந்திருந்தார், பாஸ்டர் சாமுவேல் அமிர்தராஜ் வந்திருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு அவருடைய செய்தி எங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி, மிக எளிதாக, அதே நேரத்தில் மிக வித்தியாசமாக எங்களுக்கு புரியும்படியாக இருந்தது என்று சொல்கிற போதெல்லாம் எனக்கு மனது நெகிழ்வோடு மகனை வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, அவரோடு இணைந்திருக்கிற அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 750வது துதி ஆராதனையே அவர் நடத்தி கொண்டிருக்கிற காரியங்களில் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. என்னால் நம்ப முடியவே இல்லை. எத்தனை காரியங்களை எப்படி செய்ய முடிகிறது. அருமையான பிள்ளைகள், ஆசீர்வாதமாய் கிடைத்த மனைவி, அந்த பிள்ளைகளையும் அவர் அதே ஊழியத்திலே கொண்டு வருகிற போது அதனுடைய நேர்த்தியை என்னால் உணர முடிகிறது. தகப்பன் காட்டிய வழியை மகனும், மகன் காட்டிய வழியை பேர குழந்தைகளும், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கு தந்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தின் சாட்சிகளாக உங்களுக்கு ஆண்டவர் 2 குழந்தைகளை ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். எவ்வளோ நேர்த்தியான பாடல்கள், அருமையான பிள்ளைகள் வாசிக்கிற போதும் பாடுகிற போதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது உலகமெங்கும் கொண்டு ஆண்டவர் உங்களை மிக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கிற போது என்னால் வாழ்த்த வார்த்தைகள் இல்லை. நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய குடும்பங்கள் ஜெபிக்கிறது, அனைத்து என்னுடைய உறவினர்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். என்னுடைய ஐக்கியத்தில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற அனைத்து ஐக்கியத்தின் உறுப்பினர்களும், நான் நேற்று இரவிலே கூட ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிற போது கத்தார் தேசத்தில் உங்களை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். அது மாத்திரமல்ல, நாளை காலையில் அமெரிக்க தேசத்தில் நான் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்கிற போதும் அருமையான அன்பு மகனை குறித்து, ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் அமிர்தராஜை குறித்து, அப்படி ஊழியங்களை குறித்து 750வது பாடலை நீங்கள் முடித்திருக்கிற நேர்த்தியை குறித்து நான் சொல்லுவேன். கனடா தேசம் மற்றும் மலேசிய தேசத்திற்கும் உங்களுடைய காரியங்களை நான் எடுத்து செல்வேன். நிச்சயமாக இன்று மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்திற்கு தங்கட்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமையட்டும். எங்களையும் உங்களுடைய ஜெபங்களில் நினைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தெரியும், நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். அதன் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் எங்களுடைய எல்லா நேரத்திலுமே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற போதெல்லாம் உங்களை துதிப்பேன். ஆண்டவரை நினைக்கிற போதெல்லாம், ஆண்டவரை துதிக்கிற போதெல்லாம் உங்களுடைய பெயரும் உங்களுடைய குடும்பத்தின் பெயரும் எங்களுடைய நினைவுகளில் வரும். உங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் அநேக தரிசனங்களுக்கு செல்லட்டும். இன்னும் அநேக உற்சாகமான ஊழியங்களை தாங்கட்டும். அது மாத்திரமல்ல, உங்களால் அநேகர் பயன்பெறட்டும். நீங்கள் இன்னும் ஊழியங்களிலே வளரட்டும்.
உங்களுடைய தந்தையாரை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அருமையான உங்களுடைய தாயாரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். 750வது லாக்டவுன் ஆராதனையை யூடியூப் வழியாக வெளியிடுவதற்கு அருமையான சகோதரர் டாக்டர் சாமுவேல் அமர்த்ராஜ் அவர்களுக்கு தேவன் கொடுத்த எல்லா கிருபைக்காக, பாராட்டின தயவுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பு சகோதரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு யோபை போன்றவர் உத்தமனும் நீதிமானும் கர்த்தருக்கு பயப்படுகிறவரும் பொல்லாப்பை விட்டு விலகுறமாக யோபு எப்படி இருந்தாரோ அப்படியே இருந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலையிலும் உயர்த்தி துதித்து கொண்டு வருகிறவர். புதிய ஏற்பாட்டில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பவுலை போன்றவர் ஆண்டவர் பவுலை அழைத்த பொழுது எனக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி என்று சொன்னார். அப்படியே பவுலை தம்முடைய கருவியாய் பயன்படுத்தினார். அதே போல டாக்டர் ரெவரண்ட் சாமுவேல் அமர்த்ராஜ் அவர்களை ஆண்டவர் தம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஒரு கருவியாய் இந்நாள் வரைக்கும் பயன்படுத்தி வருகிறார். அநேகருக்கு இந்த யூடியூப் வழியாக இந்த துதி ஆராதனை மூலியமாய், செய்தியின் மூலியமாய், சாட்சிகளின் மூலியமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போதும் இந்த வெளியிடுகிற இந்த 750வது லாக்டவுன் ஆராதனையை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. கேட்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தருடைய கிருபை அதில் இறங்கும்படியாய் நான் செபிக்கிறேன். மாத்திரமல்ல, ஆபிரகாமை தேவன் அழைத்த போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் இருப்பாய் என்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அருமையான ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் அமர்த்ராஜ் அவர்களை ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலாக இன்னைக்கு தேசத்துக்கு வைத்திருப்பதற்காய் நான் துதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இன்னும் அதிகமாய் தம்முடைய கிருபைகளினாலும் சகல ஆவின் வரங்களினாலும் ஆசீர்வாதங்களில் நிரப்பி பயன்படுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you brother. ஆமீன், ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட தேவன் நம்மளை காத்து வருவதற்காக அவருக்கு நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் எல்லோரையும் காத்து அவரவர்களுக்கு வேண்டியதை அவர் செய்து முடிப்பார் என்பது தேவ கிருபை. இந்த நேரத்திலே மகன் அமிர்தராஜ் அவர்களை பற்றி நான் ஒரு சில வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கிறேன். நான் அவருடைய பெரியப்பா, என்னுடைய தம்பி மகன் அவர். என் பெயர் விக்டர் அருள்தாஸ். என் தம்பி பாக்யராஜ் மர்லேன் அவர்களுடைய இரண்டாவது மகன் அமிர்தராஜ் அவர்கள். அவர் தன்னுடைய சீரிய முயற்சியால் அவர் மென்மேலும் கடவுளுடைய ஆழ்ந்த ஒரு நல்ல காரியங்களில் அவர் ஈடுபட்டு அவரை பற்றி இந்த உலகுக்கு எடுத்துச் சொல்லும் அளவுக்கு அவரை ஊக்குவித்தவர்கள். அவர் அந்த சிகரத்தை தொடுவதற்கு அவருக்கு உறுதுணையாக ஏணியாக இருந்தவர்கள் அவருடைய மாமன்மார்கள் ஜெயா, பிஷப் ஃபெடரி, ரெவரண்ட் ஜோயல் மிகவும் முக்கியமானவர்கள். அனைவரும் தேவ கிருபையால் வளர்ந்து நல்ல முறையில் இந்த உலகுக்கு தான் ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதை எடுத்துக்காட்டக்கூடியவர்களாக இந்த குடும்பம் இருப்பது பெரிய மகிழ்ச்சி. இந்த நேரத்திலும் கூட மகன் பாக்யராஜ் அவர் பிள்ளையை சீரும் சிறப்புமாக
வளர்த்து நல்ல பெருமை தேடி தந்திருக்கிறார். கர்த்தர் அவருக்கு இவற்றையெல்லாம் மர்லினும் பாக்யராஜும் இருந்து அவரை வாழ்த்தவில்லை என்றாலும் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் வாழ்த்த இருப்பார்கள். இந்த நேரத்திலும் கூட டாக்டர் ரெவரண்ட் அமிர்தராஜ் அவர்கள் தன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கு தன்னால் ஒரு நல்ல மனைவி, பிள்ளைகள் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பது மிகையாகாது. இந்த நேரத்திலும் மகன் ஒளியிட்டு இந்த வீடியோ மூலியமாக தேவ செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதில் பெருமை அடைகிறோம். அவர் 750வது இந்த ஒலிபரப்பை செய்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவரை நானும் என் குடும்பத்தார் அனைவரும் அவரை வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவரையும் அவர் செய்கின்ற காரியங்களையும் நல்ல முறையில் வாழ்த்தி அவருக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன் தந்து அவர் வாழ கர்த்தரை போற்றி துதித்து முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் நெய்வேலியிலிருந்து சாமுவேல் அமிர்தராஜ் உங்க அண்ணி பேசுறேன். 750வது யூடியூப் சேனல் நிறைவு விழாவை கொண்டாடுகிற ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் அமிர்தராஜ் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு திருமணமாகி 27 வருடங்கள் ஆகிறது. சொல்ல போனா என்னுடைய நிச்சயதார்த்த விழாவில் என் கணவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன எங்கசம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சகோதரர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது கூட நான் அந்த இடத்துல நான் சாமுவேல் அமிர்தராஜை நான் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. சிறிது காலம் கடந்து சென்ற பிறகு எங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதன் பிறகு அவங்க வீட்டுக்கு நாங்கள் கடந்து சென்றோம். அப்ப போகும்போது கூட தம்பியை நான் பார்க்கவே இல்லை. அப்ப அவங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன், அவங்க எங்கன்னு கேட்கும்போது டிஏ சைக்கிள்ல ஒர்க் பண்றாரு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அந்த இளம் டீனேஜ் வாலிப பருவத்துல தன்னுடைய குடும்ப பாரங்களை சுமக்கிற தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் உறுதுணையாக அவர்கள் அந்த இளம் வயதுல அந்த நுகத்தை தன் மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த நேரத்துல அவங்க ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணாங்களான்றது எனக்கு தெரியாது. அதன் பிறகு சில நாட்கள் கடந்து சென்ற பொழுது அவர்கள் ஊழியத்தில் ஈடுபடுவதை அறிந்து கொண்டேன். சில நேரம் தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் பிளஸ் சுவிசேஷ அறிவுக்காக ட்ராக்ஸ் அந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்கள்ல நான் ஃபோன் பண்ற அந்த நாட்கள்ல அவங்க பள்ளியில ஒரு மியூசிக் டீச்சரா அவங்க பணி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே, அந்த நாள்லயும் அவங்க தேவனுக்கென்று அந்த ஓய்வு நாள்ல அவங்க தன்னுடைய பலவீனத்தைய குறிச்சு அவங்க பார்க்காம கர்த்தருடைய பணிகள்ல ஈடுபடுறத நான் பார்த்திருக்கேன். அதன் பிறகு அவங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது நாங்க ஊழிய காரியங்களை சில நேரங்கள்ல நாங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது தம்பிக்கிட்ட நான் கேட்பேன், எவ்வளவு அமைதியா இருக்கிற இடம் தெரியாம இருந்தீங்க, உங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு பெரிய தைரியம் வந்தது, வர்ஷிப் பண்றீங்க, பிரசங்கம் பண்றீங்க, இந்த தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்கும் போது சொல்லுவாங்க, ஆவியானவர் நமக்குள்ளார வரும் பொழுது அவர் நமக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி தேவன் எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைச்சி தன்னுடைய பணியை செய்யறதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தைக்கு இணங்க வசனத்துக்கு ஏற்ப தன் 2 பிள்ளைகளையும் இந்த காணொளி நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வைத்து 2 பிள்ளைகளும் பாடல்களை பாடவும் புரோகிராம்ஸ்ல கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யறத நான் பார்க்கிறேன்.
எந்த நாளிலும் அநேகர் ஊழியத்துக்கு வரலாம், ஊழியங்கள் செய்யலாம், நற்பணிகளை மேற்கொள்ளலாம், சமுதாய பணிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய வசனத்திற்கேற்ப வேதத்தின் அடிப்படையில் வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஊழியத்தை பணி செய்கிறவர்கள் வெகு சிலர். அதில் அருமை தம்பி ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் அமர்ராஜ் அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அற்பமான ஆரம்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்ற வசனத்திற்கு ஏற்ப இந்த ஊழியர்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால பழகி மந்தை பெருகிறது போல பெருகி உலகமெங்கும் இவருடைய யூடியூப் சேனல் மூலமாக நடைபெற ஊழியர்கள் பரவ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். May the good Lord bless and keep you, whether near or far away. May you find a long-awaited golden day today. May your troubles all be small ones, and your fortunes 10 times 10. May the good Lord bless and keep you till we meet again. May the good Lord bless you and keep you always, Sam. I wish you all success in your ministry. Thank you for being a wonderful friend and my colleague. I always cherish the wonderful times we have had together. Thank you and all the very best for your upcoming projects.